வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அரசியல்னா என்ன, அது எப்படி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, செந்தில் பாலாஜி கைது ஆகி உள்ளே போனார் இல்லைங்களா, கிட்டத்தட்ட 15 மாதமாச்சு. இப்போ தான் அவருக்கு ஜாமீன் கிடைச்சிருக்கு. இத்தனை நாளாக ஏன் கிடைக்கல அப்படிங்கிறதுக்கும் இவர் உள்ளே போகிறதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு அவ்வளோ முடிச்சானு சொல்லலாம். அதையும் தாண்டி என்னுடைய கருத்துல இருந்து உங்களுடைய கருத்துக்கள் மாறுபட்டிருந்தா கூட அதையும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல இங்க அரசியல்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜியோட கைதை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, இங்க செந்தில் பாலாஜியை உள்ளார தள்ளினதுக்கு முக்கியமான காரணமே யாரு அப்படின்னா திமுக தான். ஆனா அதே திமுக தான் இப்ப ஒரு பெரிய தியாகி மாதிரி அவரை வரவேற்கவும் செய்யறாங்க. இன்னும் சொல்ல போனா பெரிய தியாகி மாதிரி இல்ல, அவங்களே வாய் திறந்து சொல்லிட்டாங்க தியாகி அப்படின்ட்டு. ஸோ இவர் நாட்டுக்காக என்ன செஞ்சார் அப்படின்னு பார்க்கணும் இல்லையா, அந்த வீடியோ தான் இந்த பதிவு. முதல்ல இவர் எதுக்காக ஜெயிலுக்குள்ள போனார் அப்படின்னா, ஆரம்ப கட்ட காலத்துல இவர் அதிமுக தான் இருந்தார். அப்ப இவர் பண்ண ஒரு ஊழல் என்ன அப்படின்னா, நான் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி அவரு பல பேர்கிட்ட பணம் வாங்கி மோசடி பண்ணியிருக்கிறாரு. இந்த ஒரு விஷயத்தை தான் திமுக, அதாவது அப்ப எதிர்கட்சியா இருந்துச்சு, அப்ப இந்த திமுக எடுத்து வழக்கு தொடர்ந்தாங்க. அந்த வழக்கு அப்படியே கிடக்கிட்டே இருந்திருக்கு. கடைசியா இவர் திமுக பக்கமே வந்துட்டாரு. இப்ப திடீர்னு கையில எடுத்திருக்கிறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை நாளா எடுக்காத வழக்கை இப்ப எடுக்கிறதுக்கு காரணம் ஈரோட்டில் அவர் பண்ண மிகப்பெரிய தேர் திருவிழா அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, அந்த ஊரில் இருக்கிறவங்களை எல்லாத்தையும் கொண்டுட்டு போய் ஒரு குடோனில் அடைச்சி அங்கே சாப்பாடு போட்டு படம் பார்க்க வச்சு மறுபடியும் வர்றப்ப காசு கையில் கொடுத்து அனுப்பிச்சுட்ருக்குறாங்க. அந்த ஒரு தொகுதியில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர் போட்ட அந்த ஒரு பிளானால தான் அந்த தொகுதியில் வந்து அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னு எதிர்கட்சி மட்டும் இல்லாமல் இன்னும் சொல்ல போனால் மோடி அவங்க கூட நினச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அதனாலே என்னமோ தெரியல, இடி ரைடை செந்தில் பாலாஜி மேலே ஏவி விட்டாங்க. அப்படி ஏவி விட்டு முழுக்க விசாரணை நடந்துகிட்டே இருந்த உடனே நைட்டே அரெஸ்ட் பண்ற சிச்சுவேஷன் போனுச்சு. அப்படி அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்மளால பயங்கரமா ஒரு பிளான் போட்டார். என்ன அப்படின்னா, நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்லி எல்லா அரசியல்வாதியும் பண்ற ஒரு விஷயம் தான். இருந்தாலும் அவர் அப்போ பண்ணப்ப உடனே அவர் ஹாஸ்பிட்டலில் கொண்டுட்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னா, இல்லை நாங்கள் எங்களுடைய கஸ்டடியில் வச்சு நல்ல தரமான சிகிச்சை தரோம் அப்படின்னு சொல்லி அவங்க கைது பண்ணி கொண்டுட்டு போயிட்டாங்க புழல் சிறைக்கு. ஸோ இப்படி கொண்டுட்டு போனவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஜாமீன் கேட்குறாங்க. 1 மாதம் 2 மாதம் 3 மாதம்னு அப்படியே 15 மாதம் ஆகிப்போச்சிங்க. இப்போ தான் அவர் ஜாமீன் கிடைச்சிருக்கு. இந்த ஜாமீன் கிடைச்சதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, வேற ஒரு வழக்கை அடிப்படையாக கொண்டு தான் இந்த வழக்கில் இவருக்கு ஜாமீன் கொடுத்துருக்குறாங்க. ஏன் அப்படின்னா, இங்கே விசாரணையும் செய்யலை, அதே சமயம் ஜாமீனும் கொடுக்க மறுக்கிறாங்க அப்படின்னு அந்த ஒரு பாயிண்டை பிடிச்சி சொன்னதுனால தான் இவங்களுக்கு இப்போ ஜாமீன் கிடைச்சிருக்கு. ஜாமீன் கிடைச்சது மட்டும் இல்லை, வாரத்தில் 2 நாள் அமலாக்கத்துறை ஆஃபீஸுக்கு போயிட்டு சைன் பண்ணணுமாங்க, திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும். அது மட்டும் இல்லாமல் அந்த அமலாக்கத்துறையில விசாரணை அப்படின்ட்டு வாரத்துக்கு 1 நாள் வைப்பாங்க. அன்னைக்கும் போய் ஆஜராகணும். அது மட்டும் தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சுக்கிட்டாங்க. இனிமேல் நீங்கள் வெளிநாட்டுக்கு எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு. அதையும் தாண்டி இந்த கேஸ் சம்மந்தப்பட்டவங்களை நீங்கள் சந்திக்கவே கூடாது நேரில் அப்படின்னு உத்தரவும் கொடுத்துருக்குறாங்க. இவ்வளோ கண்டிஷனையும் தாண்டி தான் இவருக்கு இப்போ ஜாமீன் கிடைச்சிருக்கு. இந்த ஜாமீன் கிடைச்சதுக்கு இப்போ யார் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு பார்க்குறீங்க? ஏன்னா திமுக தான் இந்த வழக்கே தொடர்ந்துச்சு. இவர் மேலே கேஸ் போட்டு உள்ள தள்ளணும் அப்படின்னு நினச்சதே திமுக தான். ஆனா அதே திமுக தான் இப்ப இவரை தியாகி அப்படின்னு பட்டம் கொடுத்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா இங்க அமைச்சரவை பதவி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஒரு தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு தெரிஞ்ச ஒரு மனுஷனுக்கு எப்படி அமைச்சரவை பதவி கொடுக்கலாம்? இது எல்லாருமே மக்கள் மறந்துடுவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப மோசமானது. அது நமக்கிட்டே இருக்குது பாத்தீங்களா, அதுவும் ஒரு பெரிய வியாதி அப்படின்னு தான் சொல்லணும். இங்க 2 பேர்த்த தவிர்த்து வேற யாருமே இல்லை, இவங்களுக்கு தான் மாறி மாறி ஓட்டு போடணும் அப்படின்னு நம்முடைய ஆள் மனசுல பயங்கரமா பதிய வச்சுட்டாங்க. அது என்னமோ தெரியல, மாறி மாறி இவங்க 2 பேருமே தான் வந்துட்டு இருக்கிறாங்க. அதனால அவங்க பண்றது எல்லாமே நம்மளும் பொறுத்து போயிட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான், வேற வழி இல்லை. ஸோ மற்றபடி என்னுடைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னுடைய பதிவில் உங்களுடைய கருத்துக்கள் மாறுபட்டு இருந்தா கூட அதையும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.